Yeah, I'm going mainstream. Flow like water, so I'm going mainstream. I'm going mainstream. Mainstream. Flow like water, so I'm going mainstream. Yeah. வெல்கம் பேக் டு த மேட்ச். இன்னைக்கு இப்போ இரண்டாவது மேட்ச், இன்னைக்கான இரண்டாவது மேட்ச் புதுக்கோட்டை வெர்சஸ் வெஸ்டர்ன் ஆர்மி. ரெண்டு பேருமே 0-0 கோலில் இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண தொடங்க இருக்காங்க. ஸோ த செகண்ட் மேட்ச் ஆஃப் த டே விசில் இங்கே பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை பாலில் காலில் வச்சுருக்காங்க, அவங்க காலிலே வச்சுருக்காங்க, அவங்க வசம் வச்சுருக்காங்க. இப்படி வேணால் சொல்ல, லெஃப்ட் டு ரைட் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, அவர் கோலுக்கான ஒரு வாய்ப்பு வெளியில் போயிருக்கு. புதுக்கோட்டை கொஞ்சம் டாமினேட்டாக தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு. பிளானே கோல் அடிக்கிறதாப்பா அப்படின்றீங்களா? லெஃப்ட் டு ரைட் இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால் நல்ல ஒரு பாஸ் அண்ட் கீழே கோல் கீப்பர் கிட்டே அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கிக்கு. பால் 1 செகண்ட் வெளியில். ஸோ வச்சு இங்கே த்ரோயின் அடிக்கணும். ஸோ வச்சு அடிக்கணும், த்ரோயின் கிடையாது. த்ரோயினுக்கு பதிலாக தான் வச்சு தான் அடிக்கணும். ஏன்னா அது 5 டோர்னமெண்ட், அதுவும் ரொம்ப சின்ன இடங்கிறதுனால. ஸோ கீழே வச்சு ஒரு கிக்கு. செம்ம காற்று, விண்டு பெரிய விண்டாக இருக்குது. காற்றின் காரணமாக கேமரா அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கு. கேமராமேன்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரமாக பறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கிக்கு, நல்ல ஸ்லைடர். ஒன்ஸ் அகைன் நல்ல ஒரு கிக்கு, பட் வெளியில் போயிருக்கு. ஸோ 0-0. ரெண்டு டீமுமே வந்து எந்த ஒரு ரன்ஸுமே இதுவரையும், எந்த ஒரு கோலுமே இதுவரையும் அடிக்கலை. வெளியில் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நல்ல ஒரு சேவ். வெஸ்டர்ன் ஆர்மி அவங்க காலில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பாஸ், சென்டர் மேனுக்கு போடுவாங்களா? ஸோ கவரப் இல்லாத ஒரு ஆளுக்கு அந்த பால் பாஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் நீங்கள் கோல் கீப்பர் மாற்றி பாலை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால் வெளியில் போயிருக்கு, வச்சு அடிக்கிறாங்க இங்கே புதுக்கோட்டை பிளேயர். உள்ள போகணும். எஸ், ஒரு நல்ல ஒரு கிக்கு, பட் கோல் எதுவுமே எடுத்து கொடுக்கல. அது ஒரு கிக். ஒன்ஸ் அகைன் பால் வெளியில். ஒரு ஸ்ட்ரகிள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்டர்ன் ஆர்மி எடுத்துகிட்டு போன அந்த பால் நல்ல பிளாக்கு புதுக்கோட்டை பிளேயர்கிட்ட இருந்து. சென்டர் மேனுக்கு பாஸ் போட்டிருக்கான். ஐயோ, நல்ல பிளாக்கு.
ஸோ டிஃபெண்டரை உடச்சிருக்காங்க. சென்டர் மேன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கார், போடலாம். ஸோ சென்டர் மேனுக்கு போட்டிருந்தாலும் கொஞ்சம் நிப்பாடி அடிச்சிருந்துருக்கலாம் கோல் போஸ்ட்டில். நேராக போயிருக்கு கோல் கீப்பர் கிட்டேயே. நல்ல ஒரு கிக்கு. ஸ்ட்ரைட்டாக கோல் கீப்பர் கால்லையே வச்சுருக்காரு. நல்ல ஒரு பாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போவாங்களா பார்க்கணும். புதுக்கோட்டை பிளேயர்ஸ் செகண்ட் ரவுண்ட் ஆடுறாங்க இங்கே புதுக்கோட்டை. இங்கே தள்ளு முள்ளு நடந்திருக்கு. யூசுப் ஜாஸ் சவுண்டு ஸ்லோ பிரதர். ஆஹா, ஒருத்தர் சொல்கிறீங்க சவுண்டு கம்மியாக இருக்குது, ஒருத்தர் சொல்கிறீங்க சவுண்டு அதிகமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது. நான் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? இட்ஸ் டெஃபினட்டாக நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையுமே நல்லது. நான் பக்கத்தில் வச்சு மானிட்டர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்போம், மானிட்டர் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அந்த எதனால் அப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. முடிஞ்ச வரையும் சவுண்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு பாருங்கள் மொபைலில். ஆஹா, வெளியில் போயிருக்கு. ஒரு மேட்ச்க்கு 1 மணி நேரம் ஆகுது. ஒன்றும் இல்லை, தெளிவாக போயிட்டாங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை. கோழிக்கூடு மாதிரி இருக்குது கிரவுண்டு. இதுவே ஃபுட்பால் எப்படி? கோழிக்கூடு மாதிரி. ஃபைஸ். ஆஹா, வெளியில் போயிருக்கு. நேரா முகமது சவுண்ட் ஓகே என்ன? ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ஷேக் தம்பி. எங்கள் ஊர் டோர்னமெண்ட் மாதிரி வருமா அப்படின்ட்டுருக்காங்க ஷேக் தம்பி. அதிராம்பட்டினமே கண்டிப்பாக ஃபுட்பாலுக்கு ஒரு பேர் போன ஒரு ஃபுட்பால்னு இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கு பேர் போன ஒரு ஊருங்க. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், நடத்துனா இப்படி தான் நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்தி காமிப்பாங்க. கண்டிப்பாக அது பொறுத்த வரையும் அதிராம்பட்டினம் ஹாட் சாஃப்ட். நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு தெரியலையே. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும். ஏன்னா எந்த டீம் அவைலபிளாக இருக்காங்களோ அந்த டீமுக்கு தான் இப்போது மேட்ச் போடுவாங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலை, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. அன்சர் கான், நீங்கள் எந்த ஊர்? ஐ எம் ஃப்ரம் மன்னார்குடி. ஒரு ஹெட்டர் ட்ரை பண்ணாங்க, பட் வெளியில். ஷேக் தம்பி, அப்போ நாங்கள் கூத்தானூர் எப்படி? சீரியஸ்லி எப்படி சொல்கிறதுனா, ஒரு டைலாக் ஒன்று வரல, ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி. 2 மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஊருமே ஃபுட்பால் செம்ம கிரேஸு. 2 ஊர்லேயுமே வந்து ஃபுட்பால் நடத்துனாங்கன்னா அப்படி சுற்றி வந்துடுவாங்க ஆடியன்ஸு பார்க்குறதுக்கு, சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல நாலேஜபிள் க்ரௌட். 2 ஊரையுமே வந்து கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று சலைச்சிடுதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கேஎன்ஆர் லைவ் இல்லையா? கூத்தானூர் லைவ் வந்து சம்டேஸ் லைவ் இருக்கும், சம்டேஸ் லைவ் இருக்காது. அதாவது லீக் மேட்சஸ் மேக்ஸிமம் வந்து லைவ் இருக்காது. ஒரு ப்ரைஸ் ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து லைவ் இருக்கும் டெஃபினட்டாக. நல்ல ஒரு கிக்கு அண்ட் சேவுங்க.
Fantastic save from the goalkeeper. யோ யார் யாடி கைசர் ப்ரோ நீ விருந்த அசல். யோ என் பேர் தாரிகியா. கைசர் DAS டிஜிட்டல் அகாடமி ஃபார் ஸ்போர்ட்ஸ் அதுக்கு பேர். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேறு நேம் கிடைக்கல, எல்லா நேமும் வாங்கி வச்சிட்டாங்க. ஆல்ரெடி எல்லா நேம்லேயும் கம்பெனி இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ண முடியல. சரி டிஜிட்டல் அகாடமி ஃபார் ஸ்போர்ட்ஸ் DASன்னு யாரும் ரிஜிஸ்டர் பண்ணல. அதுவும் தமிழ்நாடுங்கிற நேம் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ DAS தமிழ்நாடுன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன், முடிஞ்சிச்சு. அந்த நேமில் யூடியூப்பும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ யாரும் வந்து கேட்க முடியாதுல்ல, லீகல் இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ அதனால் DAS தமிழ்நாடு என்றைக்காக இருந்தாலும் லீகல் இஷ்யூஸ் வராது. அந்த ஒரு ரீசன் தான் DAS தமிழ்நாடு, டிஜிட்டல் அகாடமி ஃபார் ஸ்போர்ட்ஸ். வா எங்கேயோ அடிச்சிட்டாங்க, ஃபவுல். Hattrick Solutions is a parenting company. So DAS Digital Academy for Sports is only specified for sports. Sports மட்டும்தான், அது இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ். UFC மதுக்கூர் அணியினரும் தங்கள் விளையாட்டு வீரர்களை தயாரித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே இரு அணி விளையாட்டு வீரர்களும் மைதானத்துக்குள் இறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடந்து முடிந்த முதல் நேர ஆட்டப்பகுதியில் இரு அணியினரும் கோல் எதுவும் அடிக்காமல் சமநிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூபில் நேரம் செய்யக்கூடிய டாக் தமிழ்நாடு சேனல் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் DAS தமிழ்நாடு. டாக் தமிழ்நாடு சேனல் தாஸ் இல்லை DAS, நாங்கள் அப்படி தாங்க சொல்லுவோம். ஸோ எஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது பிராண்டாகவே மாறிடுச்சு டாஸ் தமிழ்நாடு அப்படின்ட்டு. ஸோ நானுமே இனிமேல் அப்படியே சொல்லிக்கலான்னு பார்க்குறேன். எனக்குமே டப்பு டப்புன்னு அப்படி தான் வந்துடும் DAS. ஸோ DA ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங்னு வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். அப்போதைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல. DA ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங்னு ஆல்ரெடிலாம் நிறைய பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் வந்து எல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணி, அது இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க். எல்லாம் பேர் நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 கிட்ட செலவாகும். எதுக்கு பேர் வைக்கிறதுக்கு எதுக்குப்பா செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் DASன்னு வச்சாச்சு. அடுத்த ஆட்டமாக ராயல் எஃப்சி அதிரி அணியினரும் UFC மதுக்கூர் அணியினரும் தங்கள் விளையாட்டு வீரர்களை தயார் நிலைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ரோ FCB மேட்ச் எப்போ, அத்திக்கடை மேட்ச் எப்போ, AKI மேட்ச் எப்போ, இதுக்கு எல்லாத்துக்குமே கமிட்டி கிட்ட மட்டும்தான் ஆன்சர் இருக்குது, என்கிட்ட ஆன்சர் இல்லை. தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணால் தான் வந்து பிளேயர்ஸ்க்கே தெரியும். ஏன்னா எந்த டீம் அவைலபிளாக இருக்காங்களோ, எந்த டீம் வந்துட்டாங்களோ, எந்த டீம் வந்து லேட்டாக வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபிக்சர்ஸ் மாறுது. 40 people are watching guys. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முகமது ஃபாஹிம் ப்ரோ மேட்ச் எப்போ ப்ரோ? FCB மேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சொல்கிறேன். வெளியில் போயிருக்கு அந்த பால். நிசாருதீன் ஹாய் ஹாய் ஹாய். அவர் வீட்டில் கோழி அடைக்க போயிருப்பார் அப்படின்னு ஷேக் அகமத்.
46 people are watching, guys. Thank you so much for watching this video. வாரி வெளில போட்டிருக்காருங்க. நல்ல ஹெட்டர். ஹர்ஷா டாக்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நெக்ஸ்ட் மேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு பைசைக்கிள் கிக் ட்ரை பண்ணார். காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ மண்ணிடெல்லாம் பறக்குது. நல்ல ஒரு கிக்கு. எஸ் அகைன் ஒரு ட்ரை. மேலே ஏறுறாங்க. வெஸ்டர்ன் மேலே ஏறுறாங்க. வெஸ்டர்ன் ஆர்மி ரெண்டு டீமே வந்து பார்த்திங்கன்னா கோல் அடிக்கல, இது வரையும் எந்த ஒரு கோலும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பிரேக்கர் தான் வரும். ஸோ டை பிரேக்கரில் எந்த டீம் வின் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். அல்கைமா நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நசீம் டி, தேங்க்யூ ஸோ மச். ஐஎம்எம்கே மேட்ச் எப்போ ப்ரோ? அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் ப்ரோ. ஃபிக்சர்ஸ் வந்துருச்சுன்னா நான் கம்யூனிட்டி டேப்லேயே போட்டுடலாம். நான் ஃப்ரீ ஆகிடலாம், நீங்கள் கம்யூனிட்டி டேப்ல பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிக்சர்ஸ் ஒன்றும் வரல. அத்திக்கடை மேட்ச் முடிஞ்சா? இல்லை ப்ரோ, இன்றைக்கி மேட்ச் நடக்கல. அத்திக்கடை மேட்ச் இன்றைக்கி செகண்ட் ரவுண்ட் அவங்க ஆடணும். ப்ரோ கமெண்ட் படி ப்ரோ. எஸ் நஜீம் டி. அல்கைமா நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். டி நசீம் உங்களோட கிளாஸ்மேட் ஹாசிம் இங்கே தான் உட்காந்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஊருக்குள்ள வந்து ஒரு கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சுருக்காராம். அப்படி தானே? 1 கோடி ரூபாயில் வீடு கட்டியிருக்காராம். பார்த்துங்க. ஸ்கூல் லைவு, அப்புறம் வந்து மதர்சா லைவு, அது இதுன்னு நிறைய போட்டிருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் வந்து 1 lakh 1.5 lakhsன்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருக்காரு ஒரு கேமராக்கு. சொல்லப்போனால் எல்லோரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்துங்க. அவர் பேர் ஹாசிம். அப்பா பேர் என்னப்பா? எம்எஸ். பாவம், அவங்க வீட்டில் அவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சா எல்லோரும் ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறான். ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் டு த ஃபுட்பால். ஒரு 1v1, பட் பால் வெளியில். ஹர்ஷா டாக்ஸ். அதிராம்பட்டினம் வாடா வாங்கி கொடுங்க கண்டிப்பாக. எம்எஸ் ஆசிம் ப்ரோ. எஸ் அவரே தான். பிளாஸ்டர் டிவி தமிழ், மை கிளாஸ்மேட். பிளாஸ்டர் டிவி தமிழ். உங்கள் பேர் என்ன? ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா பார்க்கலாம். புதுக்கோட்டை மேலே எடுத்துகிட்டு போனாங்க, பட் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இங்கே. ப்ரோ ரெக்வஸ்ட் ப்ளீஸ் ப்ரோ. இவர் ஷாக்கிர் அகமத். கேமராஸ் எல்லாமே மேலே இருக்குது, நான் கன்சோல் கீழே உட்காந்துருக்கிறேன். ஸோ அதனால் விசிபிலிட்டி கண்டிப்பாக ஃபேஸ் காட்டுறதுக்கு சான்சஸ் இல்லை. விசில் பண்ணியிருக்காங்க. தாரிக் ப்ரோ டூ இட் சூன். கேமராஸ் மேலே இருக்குது, கீழே டவுன் பண்ண முடியாது இப்போதைக்கு. வேணா ஃபைனல் டே நாளைக்கு வந்து எதனா இன்டர்வியூ மாதிரி எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த மேட்ச் வந்து ட்ராவில் முடியுது அப்படின்னா டை பிரேக்கர் தான் டெஃபினட்டாக. ஸோ இப்போயுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை. பால் வெளியில் போயிருக்கு. ப்ரோ அல் கைமா மேட்ச்சுக்கு லைவ் போடணும் ப்ரோ. கண்டிப்பாக நசிம் டி டெஃபினட்டாக லைவ் போட்டுடலாம். நம்பரில் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுதுல 7010285170 அந்த நம்பருக்கு கால் மட்டும் பண்ணுங்கள். ஆனால் இப்போ மட்டும் பண்ணிடாதீங்க, நாளைக்கு பண்ணுங்கள், நாளைக்கு மார்னிங் பண்ணுங்கள், பேசுவோம். லோக்கல் மேட்ச்னா ஆசிம்கிட்ட தான் கொடுக்கணுமா பாருங்கள். இப்போயே மிரட்டுறாரு அவர். எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாரு. எங்களோட ஃபுல் டைம் பிஸ்னஸே அரசியல் தான், எல்லோரும் இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இன்னும் நீங்கள் லைவ் போட முடியாது, நான் தான் போடுவேன் அப்படின்ட்டு. கரெக்டாக என்ன கதையாக இருக்குது. சென்னையில் மண்ணடியே சொல்லி இப்படி தான் வந்து மிரட்டி வச்சுருக்காரு அவர். அவங்க அப்பா பேர் சொல்லி தான் மிரட்டி வச்சுருக்காரு. என்னன்னு பார்த்து கேளுங்க. ஹே ப்ரோ கமிங் சூன் கிரிக்கெட் டோர்னமெண்ட். யூசுப் பாய் சீரியஸாவா? அதை பற்றி எந்த ஒரு கிசுமே கிளிம்ஸுமே வரலையே. மேட்ச் எப்போ நடக்க போகுது, கன்ஃபார்மாக நடக்குமா? ஏன்னா மேட்ச் நடந்து 2 வருஷம் ஆகுது. WCC மேட்ச் நடந்து கரெக்டாக 2 வருஷமாக லைவ் போடலை. 2 வருஷமா 1 வருஷமா? ஐ திங்க் 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் 2 வருஷம் ஆச்சு WCC மேட்ச் போட்டு. ஸோ இந்த இயர் நடக்குது, கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது. மிஸ் ஆகிருக்கு. நான் எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போயுமே வந்து எதையுமே சொன்னது கிடையாது, டேரெக்டாக லைவ் வந்து போட்டுருவோம். பட் இந்த தடவை இந்த தடவை மேட்ச் டோர்னமெண்ட் இருந்து லைவ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்காத ஒன்று கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்காத ஒரு விஷயம் கிடையாது, பார்க்காத நிறைய விஷயம் டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மகைன் மேலே போகிறாங்க இங்கே வெஸ்டர்ன் ஆர்மி. அது நல்ல கிக்கு, பிளாக் பண்ணிட்டாங்க. 1 செகண்ட் லாஸ்ட் மினிட் கோல் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வெஸ்டர்ன் ஆர்மி. அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை. ஹாசிம் கால்மீடா அப்படின்னு இருக்காரு பிளாஸ்டர். நீங்கள் யாருன்னு தெரியாமல் எப்படி கால் பண்ணுவார்? நீங்கள் பிளாஸ்டர்ல பேர் வச்சுருக்கீங்க, உங்கள் ஒரிஜினல் நேம் சொல்லுங்கள். கைசர் நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கம்மிங் சூன் கிரிக்கெட் டோர்னமெண்ட் யூசுப் பாய். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே எப்போ மேட்ச்சு அட்லீஸ்ட் எந்த மந்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எப்போதுமே நீங்கள் ஆகஸ்ட்டில் வைக்கிறீங்க, அது செப்டம்பர் போயிடுது. வெளியில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலையில் வந்து கிரிக்கெட் நடத்தலை, ஃப்ளட்டில் கிரிக்கெட் நடத்திக்கிட்டு இருக்கோம். வெள்ளப்பெருக்கு தான் ஓடும் மேட்ச் நடக்கும் போது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருங்க. 10 நாளைக்கு ஸ்கெடியூல் கொடுத்துட்டு 1.5 மாதம் மேட்ச் போக பாருங்க, ஒரே திருவிழா தான். விசில் ஊதிருக்காங்க இங்கே, ஃபவுலுக்கான ஒரு விசில். விடாமுயற்சி 2 டீம். 2 டீமே எஸ் கண்டிப்பாக 2 டீமே விடாமுயற்சி. எப்படி விடவே இல்லைங்க, 2 டீமே கோல் அடிக்கவே விடலை. அண்ட் கோலுமே மோரோவர் ட்ரை பண்ணுறாங்க. 2மே ஃபார்வர்ட் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அக்ரஷனோட பீக்கில் இருக்காங்க 2 டீமே. எஸ் டைம் இங்கே முடிஞ்சிருக்கு. முகமது ரிஸ்வான் கூத்தானூர் மேட்சஸ் என்னாச்சு? கூத்தானூர் மேட்சஸ் வந்து இந்த 1 மந்த் மேட்ச்சில் லாஸ்ட் 15 days டெஃபினட்டாக லைவ் இருக்கும். செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அது எல்லாமே. எஸ் ரைனிங் யூசுப் பாய் 2 வருஷம் ஆச்சு, கரெக்டு தான். எப்போ இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எந்த மந்த்தில் இருக்குன்னு சொல்லுங்கள், எந்த டேட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆஃபீஸ்க்கெலாம் லீவை சொல்லிவிடுவோம். லீவை சொல்லிட்டு நேராக எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்கிட்டு நம்ம லைவை போடுவோம், அவ்வளோதான். ஒரு 1 வீக் ஒரு 10 நாள் யாரும் என்னை தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்து அதெல்லாம் பட்டதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை கிரிக்கெட் மேட்ச் லைவ் போட போகிறேன்னு யாரும் தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துடுறேன்.
நைட் மேட்ச்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அதெல்லாம் பண்ண போறியா, அதை ஒரே வார்த்தை தான். 9 o'clock நம்ம கூட ஒருத்தர் கமெண்ட்ரிக்கு ஜாயின் பண்ணுறாரு. ரிஃபாத். ஸோ அவரை வருக வருக என்று அழைக்கிறோம். இன்னொரு விஷயம், கமெண்ட்ரியில் வந்து நீங்கள் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நேராக வாங்க உட்காருங்க, மைக்கு கொடுத்துட்றேன், ஷேர் பண்ணி பேசுவோம். ஸோ மேட்ச்சுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஆட்டம். எஸ், ஃபஸ்ட்டு கோலுக்கு 100 ரூபா தரீங்களா? ஸோ பெனால்ட்டி கிக்கு. இது நல்லா இருக்கு, பெனால்ட்டி கிக்கு புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஸோ புதுக்கோட்டை வெஸ்டர்ன் ஆர்மி. ஸோ ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை தான் இங்கே கிக் பண்ண போகிறாங்க. பெனால்ட்டி ஷூட் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு கிக் புதுக்கோட்டை கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் கிக், ஃபர்ஸ்ட் கோல் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கோல், ரீப்ளேயில் பார்க்கலாம், அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஆர்மி சேவுங்க, சரியான சேவ். ஸோ ஒரு கோலை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது புதுக்கோட்டை அணியினருக்கான ஒரு நேரம். அப்துல் அசீஸ், இரவு கால்பந்து மேட்ச், ராயல் எஃப்சி கேப்பு மேட்ச். ஹெவி விண்டுங்க, ஹெவி விண்டு. ப்ரோ குண்டா இருக்க ரெஃப்ரியை அவர் ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ, ரெஃப்ரியை நவர சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அது என்ன குண்டா இருக்கிற ரெஃப்ரியை? ரெஃப்ரியை நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அவங்களோட ஒர்க்கை. நம்ம எந்த ஒரு தவறுமே சொல்ல முடியாது. அஸ் இட் அஸ் கிரவுண்டு எப்படி இருக்கோ, பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்களோ, ரெஃப்ரிஸ் எப்படி இருக்காங்களோ, அதை நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது நம்ம வேலை. ஸோ அதை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்கள போய் நீங்கள் நவுந்துருங்க அப்படின்னா சொல்ல முடியும், தவறான விஷயம் இல்லை. பார்க்கலாம். வெஸ்டர்ன் ஒரு கோல். எஸ், வெஸ்டர்ன் ஒரு கோல் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் ஒன் இப்போ புதுக்கோட்டைக்கான ஒரு தருணம். அண்ட் கோல், அற்புதமான ஒரு கோல். புதுக்கோட்டை ஒரு கோல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
ரீப்ளேயில் பார்க்கலாம். நல்ல கோலுங்க, அற்புதமான ஒரு கோல். அண்ட் கோல். ஒன்ஸ் அகெயின் ஒரு நல்ல கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை வெஸ்டர்ன் ஆர்மி. ஸோ 2-2 ஈவனாக இருக்காங்க. ஒரு கோல் கண்டிப்பாக இங்கே சேவ் பண்ணி ஆகணும் வெஸ்டர்ன் எஃப்சி. வெஸ்டர்ன் எஃப்சி ஒரு கோல் சேவ் பண்ணுறீங்களா பார்க்கணும். ஒரு கோல் சேவ் பண்ணால் மட்டும் தான் அந்த மேட்சை வின் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் ரீப்ளே ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் முகமது ஆஷிஃப். முகமது ஆஷிஃப் பூதமங்கலம் மேட்ச் அப்போ தெரியல. கோலா? எஸ் கோல். ஒன்ஸ் அகெயின் ஒரு கோல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல் சேவ் பண்ணி ஆகணும் வெஸ்டர்ன் எஃப்சி. லாஸ்ட்டு 2 கிக் இருக்குது பேலன்ஸு. நைனா முகமது, கீப்பர் ஒரு கோல் சேவ் செய்தது இல்லையா? கீப்பர் ஒரு கோல் சேவ் பண்ணியிருக்காரு. பண்ணாரு, கோல் சேவ் பண்ணாரு. அண்ட் கோல். வெஸ்டர்ன் ஒரு கோல் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னொரு கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை. லாஸ்ட் செட் இங்கே லாஸ்ட் ஒரு கோல் அடிக்கணும். பரபரப்பான டை பிரேக்கர் கண்டிப்பாக. கீப்பர் ஒரு கோல் சேவ் செய்தது இல்லையா? சேவ் பண்ணிட்டாரு, அது சேவ் தான். கண்டிப்பாக பரபரப்பான ஒரு டை பிரேக்கர் தான். 82 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆளில் போட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் கிக் இதை கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அண்ட் ஒரு கிக் சேவ் பண்ணி ஆகணும். நல்ல ஒரு கோல் வெஸ்டர்ன் ஆர்மி பதிவு பண்ணியிருக்காங்க. நாட் சேவ்டு ஃப்ரண்ட் மூவ். ஓகே சாரி. இஸ் கோல். ஒன்ஸ் அகெயின் இங்கே ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆட வேண்டிய அணியினரும் EFC மதுக்கூர் அணியினரும் தங்கள் அணி விளையாட்டு வீரர்களை தயாராக வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யார்? புதுக்கோட்டை தானே? மிஸ் ஆயிருக்குங்க. மிஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஸோ. I think in the last goal bro last goal இல்லையா? லாஸ்டா போடுறது கோல் இல்லையா bro? இப்போ போடுறது இதுவும் கோலா? ஸோ 0-0-0லே போய்கிட்டு இருக்கு. five each 5. Once again goal இங்க.
6-6 5-5 6-6 5-5 முடிஞ்சிச்சா 5-5 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோலா, அதுக்கப்புறமும் ஒரு கோல். ஸோ அகெயின் ஒரு கோல். ஸோ அடுத்த செட் ஆடுறாங்க இங்கே. ப்ரோ ஈச் 2ல இருக்காங்க. ஸோ இப்போது ஸோ 3வது கோலுமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ஆர்மி. ஐ திங்க் ரீகிக் பண்ணியிருக்காங்க. எஸ் கரெக்ட். அது ரீகிக் தான் பண்ணாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டுக்கு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குங்க. ஸ்கோர் போகிறதுக்கு முன்னாடி பட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 5 கிக் போச்சு. 5 கிக்லேயுமே வந்து ட்ரா ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3 கிக் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது கிக் வந்து புதுக்கோட்டை பண்ணணும். ப்ரோ 2-2 3-3 ஈச் 2 ஈச் 3 3வதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோல் அடிச்சிட்டாங்களா? புதுக்கோட்டையோட டர்ன் இப்போ. And once again goal. புதுக்கோட்டை ஆல்சோ ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து டை பிரேக்கர் வந்து போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை. சூப்பர் மார்க்கெட்ல
லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் என்னாச்சு? லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் எப்படி? புதுக்கோட்டை உள்ளூர் தான் ஜெயிச்சா ப்ரோ. அது எதுல லைவ்ல உள்ள கேட்குறேன். சடன் கிக் சடன் கிக் சடன் புரியல அப்படின்ட்டா என்னன்னு கேட்குறேன். சேவா இல்லாட்டி இதை கோலாண்டு வரும்ல அந்த இதில் ஜெயிச்சேன். ஓகே ஓகே. ப்ரோ இந்த டீம் நேம் இந்த டீமே ராயல் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுங்க. செகண்ட் ரவுண்டா? ஆனந்த முடிந்த செகண்ட் ரவுண்டா?